இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆசேர் கோத்திரத்தை பற்றி நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆசேர் கோத்திரம், இந்த கோத்திரத்திற்கு காரணமான யாக்கோபுடைய மனைவி லேயாளுடைய வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு பெற்றெடுத்த மகன்தான் ஆசேர். ஆசேருக்கு சிறப்பான சில அம்சங்கள் உண்டு. அவன் சகோதரருக்குள்ளே பாக்கியவான் என்று கருதப்படுவான். இரண்டாவதாக, அவன் சகோதரருக்கும் மட்டுமல்ல, அவன் கர்த்தருக்கும் பிரியமுள்ளவனாயிருப்பான். மூன்றாவது, அவனை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான். அவனுடைய வாழ்வு வளமாயிருக்கும், எண்ணெய் வளம் உள்ளதாயிருக்கும். அதோடு மட்டுமல்ல, அவனுடைய காலின் கீழ் பாதலட்சத்தின் கீழாக இரும்பும் வெண்கலமும் தாது பொருட்களும் கனி வளங்களும் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் விளங்கும். இந்த நாட்கள் நம்முடைய நாட்களுக்கு தக்கதாக நம்முடைய பலன் இல்லாத ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வயதுக்கு மேலாக தோற்றத்திலே காணப்படுவார்கள். சிலர் சொல்லுவாங்க, ஐயா என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க, எனக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிங்கன்னா அவரை பார்த்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு 50 வயசு இருக்கும். உண்மையிலேயே அவருக்கு வயசு 30 தான் இருக்கும். ஆனால் அவருடைய தோற்றத்தின் அடிப்படையில் பார்த்தா, அவருடைய முதுமை, அவருடைய சரீரத்தில் உள்ள தோற்றத்தை பார்க்கும் பொழுது அவர் இளமையாக இருந்தாலும் சில சமயம் முதுமையாக காண்பிக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய உடற்பயிற்சி இல்லாத சூழ்நிலையில் நம்முடைய வயதுக்கு மேலே நம்ம தோற்றம் இருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். சரி, இந்த ஆசேர் கோத்திரத்தில் நாம் படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் ஒரு அம்மாவை பற்றி பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் ஓரமாக தெரிந்த ஒரு அம்மா அன்னாளை பற்றி தெரியும். ஆக புதிய ஏற்பாட்டில் ஒரு அன்னாளை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்திலே விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனோடு கூட வாழ்ந்தவள். அவள் அதிகமான வயது சென்றவளுமாயிருந்தாள். ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்த இந்த பெண்மணி அன்னாள் 84 வயது உடையவளாய் காணப்பட்டாள். ஆனால் 84 வயதுலையும் அவள் சோர்ந்து போகலை. 84 வயதுலையும் தன்னுடைய குடும்பத்தில் இள வயதிலே விதவையாகிவிட்டேன் என்று சொல்லி மனம் அடிந்து போகவில்லை. எந்த விதமான சோர்வுக்கோ அல்ல மனமடிவுக்கோ அதிரியத்துக்கோ இடம் கொடாதபடி தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தாள். காரணம் என்னவென்றால், அவளுக்குள்ளே அந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தபோது எதற்காக காத்திருந்தார்கள்? மீட்பு, எருசலேமின் மீட்பு, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய அற்புதமான எழுப்புதலை காண வேண்டும் என்று நீண்ட நாட்களாக காத்திருந்தார்கள். எருசலேமுக்கு மீட்பு வருவதற்கு காரணம் இந்த கர்த்தராய் இயேசுவை கண்டார்கள், களிகூர்ந்தார்கள், மற்றவர்களுக்கு சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை அன்னாலே போல உங்களுடைய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் அன்னாலே போல நாம் காத்திருப்போம், நாம் தரித்திருப்போம், தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுகின்ற வார்த்தைப்படி நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். தேவனுடைய மகிமை காண்போம், அனுபவிப்போம், மற்றவர்களுக்கு சொல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you. சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.